அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல மிதுனராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை அஷ்டம சனி பாதித்து கொண்டிருந்ததுங்க. உங்களுக்கு இப்பொழுது அஷ்டம சனி விலகினாலும் கூட தற்போது உங்களுக்கு விரயஸ்தானமான 12இல் குரு இருப்பதால் செலவுக்கும் வருமானத்திற்கும் இழுத்து கொண்டிருக்கும் என்பதால் வருமானத்தை அதிகரிப்பதிலும் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதிலும் கவனம் இருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், சுக்கிரனும், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கிறாங்க. இதனால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்ட வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் வருமானம் அதிகரிக்க இருக்குது. சில வாய்ப்புகளை நீங்கள் மெனக்கெட்டே தேடி பிடிக்க வேண்டி இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. குடும்பத்தில் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் மனதில் நிம்மதி குறைவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட இருக்குது. திருமண முயற்சிகள் தோல்வியடையுங்க. அதனால் எந்த ஒரு வரனை நிச்சயிப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. நல்ல வரன்கள் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய முயற்சிகள்ல தேவையற்ற அலைச்சலும் உழைப்பும் மேலிடுங்க. நண்பர்களே பகைவர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிறருடன் பழகுவதில் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்தும் நடந்து கொள்வது நல்லதுங்க. எதிர்காலத்திற்கு மிகவும் நன்மை பயக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை செல்லக்கூடி வருங்க. எந்த நிலையிலும் முன்கோபம், அவசர முடிவுகள், உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் செவ்வாயுடன் இணைந்திருப்பது அன்றாட பணிகள்ல நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துதுங்க. நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறும் மிக பெரிது போல் நிர்வாகத்தினிடம் புகார் செய்யப்படுங்க. இதற்கு காரணம் உங்களுடைய சக ஊழியர்கள் தாங்க. பொறுமை, நிதானம், சாதுரியம் மிக மிக அவசியமான ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தின் அலுவலக பொறுப்பில் இருப்பவர்கள், ஆவணங்களை கையாள்பவர்கள், பண பொறுப்பில் இருப்பவர்கள் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கோல்சார விதிகளின்படி பாக்கியஸ்தானத்தில் ஏற்படும் செவ்வாய், சனி சேர்க்கை நன்மை செய்வது
செய்வது சற்று சிரமந்தாங்க. இருந்தாலும் சனி பகவான் தற்போது நிலை கொண்டுள்ள கும்பம் அவருடைய ஆட்சி வீடாக திகழ்வதால் அதிக சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் என புராதான ஜோதிட கிரகங்கள் விளக்கி இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கடுமையான போட்டிகள் இருக்குங்க. அவற்றை முறியடித்து திறனை கொடுத்தருள்வார் சனி பகவான். அதனால் லாபம் என்பது இந்த வாரத்துல திருப்திகரமாக தாங்க இருக்கும். அலைச்சல் மற்றும் உழைப்பு ஆகியவை சற்று கடுமையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் இதுவரை இருந்தது போல் வருமானம் இருக்காதுங்க. பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு வழக்கத்தை விட வருமானம் சற்று குறைவாகவே இருக்குங்க. இருப்பினும் அடியோடு வருமானம் நின்று போன நிலை மாறி மனதிற்கு நம்பிக்கையையும் மனோதைரியத்தையும் ஏற்படுத்தும் ஆன்மீக உபன்யாசர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஓதுவா மூர்த்திகள், வேதார திருவாசக பாடகர்கள் ஆகியோர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. இதுவரை இருந்தது போல் இல்லாமல் இனி வருமானம் சீராக இருக்க போவதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மட்டுமின்றி கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட மற்ற கிரகங்களும் கூட இந்த 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. தேர்வுகள்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்துறையில் இடம் கிடைக்குங்க. சொல்லிக் கொடுக்கும் திறமை நிறைந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் அமர்வார்கள். மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு தலைவரான செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால நல்ல விளைச்சலும் வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் செயல் பணிகளில் உழைப்பு மிகவும் கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேர பணிகளில் சற்று கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. சிறு விபத்து அல்லது விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. இத்தகைய தருணங்கள் எல்லாம் இதனால் நமக்கு ஆபத்து ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றில் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அனுகூலமற்று மாறுவதால் இந்த 7 நாட்கள்ல பெண்மணிகளுக்கு பல அம்சங்களிலும் நல்லதே நடக்குங்க. பலருக்கு வரன் அமையுங்க. சிலருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு. அதன் பிறகு கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் மிதுன ராசி சகோதரிகளுக்கு இந்த வாரம் நன்மையும் சோதனைகளும் மாறி மாறி வரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 3 வியாழக்கிழமைகள்ல 3 மண் அகலில் மாலை நேரத்தில் நெய் தீபங்களும் 3 சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபங்களும் ஏற்றி வாங்க நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.